என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டம் இன்று என்னை காண்பதின் மூலமாக என் குழந்தை உனக்கு இந்த பேரதிர்ஷ்டம் கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற ரகசியம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு விஷயம் முழுமையான பலனை உனக்கு பெற்று கொடுக்க போகின்ற நாள் என் குழந்தையே. பொதுவாக இந்த அம்மாவினுடைய கண்களை நீ கண்டால் நீ செய்திருக்கின்ற செயல் உனக்காக அத்தனை பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை. அதை நீ எந்த அளவிற்கு நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையானது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அவ்வப்போது வரலாம். ஆனால் பேரதிர்ஷ்டம் என்பது எப்போதாவது ஒரு முறைதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற நேரத்தில் அதை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் நம் வாழ்க்கையில் வராமல் செல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். திரும்ப திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் வாய்ப்புகள் 1000 உருவாகலாம். ஆனால் பேரதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைதான் கிடைக்கும். அப்பேற்பட்ட பேரதிர்ஷ்டத்தை தான் என் குழந்தைக்கு நான் பெற்றுக்கொள்கின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மா உனக்கு இதை கொண்டு வந்ததற்கான ரகசியம் என்ன தெரியுமா? உண்மையாகவே எந்த ஒரு வாழ்க்கையிலும் அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றதோ, எந்த ஒரு குழந்தை தன்னுடைய உழைப்பை முழுமையாக ஏற்படுத்தி ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றதோ, எந்த ஒரு குழந்தை தான் செய்வது எல்லாம் தெய்வத்தினுடைய பார்வையில் நடக்கின்றது. அதனால் எப்பொழுதுமே நாம் பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் சிறு தவறுகளை செய்தாலுமே அது தெய்வத்தின் கண்பார்வையில் விழும் என்று எண்ணி உண்மையாகவே தெய்வத்தின் மீது முழுமையான அன்பு கொண்டு செயல்படுகின்றதோ அந்த குழந்தைக்குத்தான் இந்த பேரதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. மனதில் எப்பொழுதும் நேர்மையான எண்ணங்கள், அடுத்தவர்களுக்கு ஒருபொழுதும் கெடுதல் நினைக்கக்கூடாது என்று யோசிக்கின்ற விஷயங்கள், யாரும் நம்மால் கண்ணீர் சிந்திவிடக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணங்கள் என்று இவையெல்லாம் தான் உன்னை வாழ்க்கையில் இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வத்தை காண்பதோ, தெய்வத்தின் அருளை பெறுவதோ, தெய்வத்தின் வாக்கினை கேட்பதோ என்பது எந்த ஒரு சாதாரணமான மனிதராலும் முடியாத ஒரு காரியம். உன்னை வைத்து ஒரு பொருளை வைத்தும் அதை விலக்கி வாங்கிவிட முடியாது. விஷயம் உண்மையாகவே நீ தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு உண்மையாகவே இருந்தால், தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை, உனக்காக தெய்வம் இருக்கின்றது என்று நீ சொல்கின்ற வார்த்தைகள் என்று இவையெல்லாம் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. இந்த அம்மா என்னுடைய கடைக்கண் பார்வையானது உன்மேல் பட்டுவிட்டது உண்மை. உனக்கு இனிமேல் என்ன நடத்தி கொடுக்க வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை சற்று நீ யோசித்துப் பார். உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை எப்படி முடித்து கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் என்னுடைய கவனம் முழுமையாக இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, நீ எதற்காகவும் வருந்தாமல், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வேதனைப்படாமல், உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமான நிகழ்வுகளும் உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் இருந்திருப்பார். முதலில் யார் ஒருவருக்கு மனதிற்குள் நாம் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு போதும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வம் அதிகமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த வாழ்க்கை நீ எனக்கு கொடுத்ததை விட அதிகமாக உனக்கு கொடுக்கும். என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் இந்த தெய்வமானது நீ மனதை குளிர வைக்க எவ்வளவு விஷயங்களை செய்தாலும் அதையெல்லாம் நிச்சயமாக கணக்கில் வைத்து உனக்கு அதைவிட அதிகமாக நீ வேண்டிய விஷயங்களை, நீ விரும்பிய விஷயங்கள் என்று எல்லாமும் இந்த தாயானவள் என் மூலமாக உன்னை வந்து சேரும். என் குழந்தையே, பொன்னையும் பொருளையும் நீ எதிர்பார்க்கவில்லை. நீ எதிர்பார்ப்பது எல்லாமே
சில உண்மையான உறவுகள், சிலர் என்னுடைய உண்மையான முகங்கள். அதாவது அவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அதை உனக்கு காண்பித்து கொடுக்க சொல்கின்றாய். இந்த தாயானவள் என் மூலமாக நான் அதை செய்து கொடுப்பேன். என் குழந்தையே, பொருளையோ நீ எதிர்பார்க்கவில்லை, அதை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றுவேன். என் குழந்தை, எல்லாவற்றையுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமும் நிறைவேறிவிட்டால் போதும் என்று நீ யோசிக்கின்றாய். அப்படி நீ யோசிக்கின்ற நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, துன்பங்களையும் துயரங்களையும் வாழ்க்கையை கொடுத்துவிட்டது என்று வருந்தாமல், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் எடுத்து நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் மறந்துவிடாதே. யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாதபடி நல்லதை மட்டுமே தொடர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். நல்ல நேரம் என்பது எப்பொழுது யாருக்கு வரும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் குழந்தை வாழத் தொடங்க வேண்டும். கஷ்டங்கள் உன்னையன்றி வேறு யாருக்கும் இல்லை என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு, எல்லோருக்கும் ஆனதுதான் நமக்கும் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். துன்பங்களும் துயரங்களும் வாட்டி வதைத்த நேரம் உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன். அதற்கு காரணம் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை. இந்த தாயானவள் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. துன்பமும் துயரமும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் நீங்க, எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தும். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பான்மை உனக்குள் வந்துவிடும். இன்று இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதம் உன்னால் மறக்க முடியாத விஷயமாக இருக்கும். எளிதில் யார் கண்களுக்கும் பட்டுவிடாது. சற்றென்று என் கண்ணை நீ கண்டுவிட மாட்டாய். அதனால் நான் உனக்கு காண்பித்து இருப்பதை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நமக்கு இன்று அதிசயம் நடக்கும் என்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இன்று உன் கண் முன்னால் நடப்பதற்கு இது மிகப்பெரியதொரு பாலமாக இருக்கும் என்று உனக்கு அமைந்துவிடும். எல்லோராலும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. பாவங்களினுடைய பலன்கள், அதாவது கர்ம பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது கண்ணில் படுவது சற்று கடினம்தான். புண்ணிய பலன்கள் அதிகமாக வைத்திருப்பவர்கள், பல புண்ணியங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டிருப்பவர்கள், முடியாதவர்களுக்கு உதவி செய்பவர்கள், மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுபவர்கள் என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது கண்டிப்பாக கண்ணில் படும். என் தங்கமே, என்னை கண்டதும் உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை பெரிய நன்மைகள் செய்து கொடுக்க போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கானது ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து சேரும் என்பதனையும் தெரிந்து கொண்டு நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.